Shalom. Praise God. Day 166. Be the light in the world என்ற தலைப்பில் உபாகமம் 14ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காணலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரத்தில் தேவன் எதை புசிக்கலாம், எதை புசிக்க கூடாது என்று உணவு பழக்கங்களை குறித்து ஆலோசனை கூறுகிறார். லேவியராகமம் 11, உபாகமம் 12ஆம் அதிகாரமும் கர்த்தருடைய இந்த உணவு காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் இன்னும் சற்றே விளக்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 40 ஆண்டுகளாக வனாந்தர பிரயாணத்தில் பரீட்சித்து பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, உபாகமம் 14:1-2 வசனங்களை வாசிக்கும் போது இந்த பழக்க வழக்கங்கள், அதாவது அன்று தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். ஸோ செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க அதை செய்தனால கர்த்தர் இவங்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று இந்த கட்டளைகளை அவர் கொடுக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு வகையான கொள்ளை நோய் பார்த்திங்கன்னா யூரோப்பில் பரவிச்சு. அப்பொழுது யூத ஃபேமிலிஸ் யாருக்குமே அந்த கொள்ளை நோயினால் அவங்க பாதிப்படையலை. எனவே யூத மக்களை எல்லாரும் குற்றச்சாட்டினாங்களாம். எப்படின்னா, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படிப்பட்ட வியாதியை அவர்களுக்கு வராமல் இருக்க உதவி செய்தது. அதுதான் காரணம். இப்போ இன்றைக்கு நமக்கு எந்த ஃபுட் லிஸ்ட்டும் இல்லை. நம்ம இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட நம்ம மாம்சம் புசிக்கிறோம், நம்ம எல்லா வகையான உணவுகளும் நம்ம புசிக்கிறோம். பட் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவிற்கும் அதற்கு தொடர்பில்லை. ஆனால் இந்த கட்டளைகளை நாம் கை கொண்டால் இந்த உலகத்தில் இன்னும் சற்று அதிகமான காலங்கள் நாம் உயிர் வாழ முடியும். இல்லை என்றால் சற்று சீக்கிரமாக அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டியிருக்கும். ஸோ எந்தெந்த என்று சொல்லும்போது verse 3-6 வரை நம்ம வாசிக்கும் போது, இவைகள் நாம் சாப்பிடக்கூடிய மிருகங்களில் சுத்தமான மிருகங்களை அடையாளப்படுத்த 2 சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு ஆவிக்குரிய சத்தியங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. வெறி குழம்புள்ள மிருகங்களின் கால்கள் விசுவாசிகளின் நடக்கையை குறித்து கூறுகின்றன. பிளவுப்பட்ட குழம்புகள் ஒரு விசுவாசியின் பிரித்தெடுக்கப்பட்ட தன்மையை நமக்கு காட்டுகிறது. சுத்தமான மிருகங்களை இரண்டாவதாக பார்க்கும்போது அவைகள் அசை போடுகிற பழக்கம் இருக்கும். இதனுடைய ஆவிக்குரிய மீனிங் என்னன்னா, நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு நேரம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடு, அந்த மாடு பார்த்திங்கன்னா தன்னுடைய உணவை அசை போடும். ஸோ அசை போடுதல் என்றால் திரும்ப திரும்ப அதே காரியத்தை பார்ப்பது. நாம் காலையில் வாசித்த வசனங்களை மத்தியானம் சிந்திக்க வேண்டும், மாலையிலும் அதுபோல் நாம் இரவிலே அதை குறித்து தியானிக்க வேண்டும், தியானித்து நம்முடைய நித்திரைக்கு கடந்து செல்ல வேண்டும். அப்போ இது நம்ம இன்னும் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள் அவரோடு அந்த ஒன்றிணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள் நம்மை நடத்தும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது அவருக்கு பிரியமான கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள்வதோடு மாத்திரமல்லாமல் கீழ்ப்படிதலோடு அவருக்கு நடக்க நம்மை அது உந்தி தள்ளும். அசுத்தமான மிருகங்கள் வாழ்க்கையில் இந்த 2 காரியங்களும் காணப்படுவதில்லை. சில அசை போடுகிறதா இருக்கிறது, ஆனால் வெறி குழம்பில்லை. சில வெறி குழம்புள்ளதா இருக்கிறது, ஆனால் அசை போடுவதில்லை. அப்போ அது உட்கொள்ளப்படலாகாது என்று எச்சரிக்கிறார். மேலும் கடலில் வாழும் சில மிருகங்களும் உட்கொள்ளக்கூடாது என்று வகையறுக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 14:9-10 வசனங்களை வாசிக்கும் போது இங்கேயும் இந்த மிருகங்கள் 2 விதமான அடையாளங்களாக இருக்க வேண்டும். அதாவது சிறகும் செதிலும் இருக்க வேண்டும். இந்த எல்லா காரியங்களுமே நம்முடைய சரீர நன்மைக்காக கர்த்தர் கூறியிருக்கிறார். ஆம், நம்மிலே அநேகர் நம் சரீரத்தை முக்கியமானதாக எடுத்துக்கொள்வதில்லை. மாம்சம் என்றாலே தீமை என்று சொல்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியீர்களா அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம் சரீரத்தை கெடுக்கக்கூடிய எந்த உணவு பழக்கத்தையும் நாம் கைவிட வேண்டும். நம் சரீரத்தை கர்த்தருக்காக பணி செய்யக்கூடிய வகையிலே நாம் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் நாம் அவருக்காக நல்ல போராட்டத்தை போராடி அவருடைய பர்பஸ், அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். ஆமீன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த அதிகாரத்தின் மூலமாக
இந்த உபாகமம் 14ஆம் அதிகாரத்தின் மூலமாக எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையை குறித்து எத்தனை அக்கறையையும், எங்கள் சரீரத்தை குறித்தும், எங்கள் ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களை குறித்து நீர் அக்கறை உள்ளவராய் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பிற்காய் உமக்கு நன்றியப்பா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் இது பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. கற்பனைகளை, கட்டளைகளை கடைபிடித்து உம்மோடு கீழ்ப்படிதலோடு நடக்கிற அந்த தாழ்மையான அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.